இப்போ யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க ஓட்டு போட போகிறீங்க? பணம் அதிகமாக கொடுக்குறாங்க யாரும் அவங்க. அப்போ இப்போ ரெகுலராக 1000 ரூபா கிடைக்குதுல்ல. சரி, இப்போ டிஎம்கேல வந்து 2000 டிஎம்கேல 2000 தராங்கன்னு வச்சுக்கோ. ஏடிஎம்கே 2500 தராங்க. யாருக்கு போடுவேன்? டிஎம்கே தான் போடும். டிஎம்கேவா? மாமூலாக வந்துட்டு இருக்கு 1000 ரூபா. சரி, இவங்க மாதம் 2000 தராங்கிறாங்க ஏடிஎம்கே வந்து. வேண்டாம், இனிமேல் மாற்ற முடியாது. சரி, ஓட்டு இப்போ தான் சொன்னீங்க யார் அதிகமாக பணம் தராங்களோ அவங்களுக்கு தான் போடுவேன்னு. அப்போ வாங்கும்போது வாங்கிட்டு அவங்க போடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போட்டுக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட. ஏன்னா ஒரு இப்படி ஏமாத்துறையே தப்பு இல்லையா அது? இப்போ ரெகுலராக நமக்கு பணம் கிடைக்குது 1000 ரூபா முதியோர் பணம். அதை விடக்கூடாது. நீங்கள் 2026 யார் வரலான்னு நினைக்கிறீங்க? ஜெயிச்சவன் தான் வருவான். அது எங்களுக்கும் தெரிஞ்சு ஜெயிச்சவன் தான் வருவான்னு. இப்போ தோத்தவனே கொண்டு குறைப்பாங்க. யார் வருவாங்க? யாருமே வர முடியாது. ஏன் நீங்கள் வந்துடுவீங்களா? யாரும் நான் தான் வரணும். ஏன்னு கேளு, எல்லா ஓட்டும் பிரிஞ்சிருது. இவன் கூட்டணி விஜய் சேர்த்துட்டு வச்சுருக்கான் ஏடிஎம்கே. அவன் பன்னீர்செல்வம், அவன் சசிகலா ஒரு பக்கம். இத்தனை ஓட்டு ஆளுக்கு போச்சுன்னா எவ்வளோ ஜெயிப்பான். நீங்கள் என்ன சொல்கிறேன்னா ஆளுக்கு ஒரு ஓட்டு போட்டு விடுங்கிறேன். ஆளுக்கு ஒரு ஓட்டு 2 ஓட்டா. நீங்கள் அறிவுரை சொன்ன மாதிரி இவனுக்கு ஒன்று போட்டால் அவனுக்கு நீ உள்ளே வந்துட்டு வெளியே வருவான். ஓட்டு போட்டீங்களா? 2026 யாருன்னா வருவா? யார் வரலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? யாருமே வர முடியாது. ஏன் யாரும் காசு தர மாட்டாங்க உங்களுக்கு? தனியாக மெஜாரிட்டி காட்ட முடியாது.